Hi guys, welcome back to Paul Milling Gaming. ஸோ இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு அப்போ சாதாரணமாக ஹாய் guys, வெல்கம் பேக் டு பால் மில்லிங் கேமிங் அப்படி இப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஓகே, வேணா எப்படி ஆரம்பிக்கலாம் இன்ட்ரோவை? நம்ம ஸ்டைல் இப்படி ஆரம்பிப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பால் மில்லிங் கேமிங். நான் உங்களுடைய ஃப்ரெண்ட் பால் மில்லிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பாய் ரன்னவேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த பாட்டோடைய செகண்ட் பார்ட் தான் இது. ஸோ அந்த பாட்டை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏகப்பட்ட அடிகள், உதைகள், அசிங்கங்கள் அதெல்லாம் பட்டு தான் இந்த வீடியோ, இந்த பார்ட் 2 எடுத்துருங்க. கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொஞ்சம் கேம் ப்ளே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைபுக்கு ஒரு ஆர்கேஓவை போட்டு விட்டுவாங்க. ஆர்கேஓனா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு அட்டன்ஸ் மேக்கு மறக்காமல் போட்டு விட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இங்கே அவ்வளோதான். எனக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்ப்போம், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஓகே, கேமுக்கு வந்து போயிடலாம். இத்தனை நாள் வீடியோ வராதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. ஆனால் அப்போ சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு ராத்திரி இப்படி தான் காலையில் இப்படி தான் நான் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நாய் கூப்பிட்டான். யாருன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு. நம்ம போய் அம்மா நான் போய் ஃப்ரெண்டு வந்திருக்கான், உள்ளே போய் விளையாட்டுமா அப்படின்னு கேட்க, இவன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியான்னு. அப்போ நான் முடிச்சுட்டுனே அப்படின்னு சொன்னேன். போய் அவன் கிளாஸ் எழுதுவான்னு சொன்னாங்க. அந்த பொய் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஸ்கூலில் செருப்படி வாங்கினது, கல்லடி வாங்கினது, கட்டடி வாங்கினது அதையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு வைப்ரேட்டுங்கிற அளவுக்கு திட்டி ரூமுக்கு போய் என்ன வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை திட்டி அனுப்பிவிட்டாங்க. இதப்பா, நீ ஒழுக்கமாக உட்காந்து நல்ல பிள்ளையா படிக்கிற, வெளில வந்தோன்னு வையன் உன் கதை முடிஞ்சுது இதோட அப்படின்னு சொல்லி ரெபடி பம்பர் மாதிரி திட்டிட்டு போனாங்க. இதுதான் நம்மளோட செருப்படி வாங்கின கதை. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேமில் மொத்தம் 2 மெயின் எண்டிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப், அப்புறம் வந்து லேடர் எஸ்கேப் இருக்குது. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து லேடர் எஸ்கேப். லேடர் எஸ்கேப்புக்கு தேவையானது சிம்பிளாக 3 பொருட்கள் தான் நான் சொல்லிக்கிட்டேன். சுத்தியல், ஆணி, அப்புறம் வந்து பக் ஸ்ப்ரே. இந்த 3 பொருள் மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும், நம்ம வந்து டக்குன்னு ஏறி பிடிச்சி ஏறி பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் வந்து பொருட்கள். அதுக்கப்புறம் 3 பலகை ஒன்று இருக்கணும். ஸோ அந்த பலகையெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, எப்படியாச்சும் இந்த ரூமில் வந்து வச்சுக்கணும். ரபுடி மம்மி, ரபுடி டேடி இதுக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். ஓகே, இந்த இதில் என்ன இருக்குது? டார்ச் லைட்டா? உன் டார்ச் லைட்டை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை. இந்த எண்டிங்க்கு தேவைப்படாது. இங்கே என்ன இருக்குது? சார்ஜர் இருக்குது, இதுவும் தேவைப்படாது. இருந்தாலும் எதுக்கும் எடுத்து வச்சுக்குவோம். கம்ப்யூட்டர் கேமில் இல்லாமா? என்னடா இந்த கேம் விளாட போய் கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் மூலிமா ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை என்னென்னு நான் அந்த வேலை வரும்போது சொல்கிறேன். போன பாட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு தெரியாமல் இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். ஆண்ட்ரூ 2022 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு. ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும். ஸ்பேஸ் விட்டால் அப்புறம் வராது. ஓகே, ஸோ ஓகே, கம்ப்யூட்டர் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் ஸ்லீப் மோடில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டு வருவாங்க வந்து மண்டை கூட்டு தான் அப்புறம் நம்மளுக்கு. என்ன இருக்குது ட்ராயரில்? காருக்கு எடுத்துக்கிறேன். யாரா அவன் கத்துறவன்? சும்மா இரும்மா. ஓகே, இப்போ வந்து பாத்ரூம் கூட போய் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். நானும் எவ்வளவோ பட்டிட்டிங்கலாம் பண்ணி பார்த்துட்டேன், அதை மாற்ற முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த கேமு கருமத்து இதோடு முடிச்சு தோணுச்சாங்க. இந்த கேமை முடிச்சுட்டு நம்ம வந்து ஜிடிஏ பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஜிடிஏ ஸ்டோரி மோடு பண்ணுறோம். வரவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கும். தக்காளி சம்பவம் கன்ஃபார்ம்டா இன்றைக்கி. ஓகே, இந்த ரூம்லலாம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இதை வந்து சாத்தி விட்ருவோம். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து நெய்னா ரூம். வணக்கம் நெய்னா, என்ன பண்ணுறீங்க? ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்களா? பாருங்கள், நான் விட்டு தப்பிச்சுக்கு வரேன். லைட்டை போடு. கருகுமுன்னு இருக்கும், ஒன்றுமே தெரில. ஓகே, இந்த லாக்கு பிக்கை எடுத்து இதில் விட்டு ஒரு திருப்பினோம்னா ஓப்பன் ஆகிடும். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து என்ன தெரியுதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாச்சும் பொருள் கிடைக்குமான்னு பார்த்துருக்கேன். சுத்தியல் ஃபஸ்ட்டு ஐட்டம் கிடச்சிருச்சு. அப்படியே ஆணி ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த என்ன கம்ப்யூட்டர் இந்த சார்ஜர் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஏன்னா ஒரு லேப்டாப்புக்கு போடுறது தான் இருக்கும். ஓகே, இங்கே தான் ஒரு மேட்ரு இருக்குது.
இந்த ஃப்ளவர் ஜாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி வந்து பாத்ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கான சாவி, ஸ்டோரேஜ் ரூம் கீ இது. இந்த கீயை வந்து உள்ளேருந்து சிந்தாமல் சதறாமல் எடுக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த சாவி விழாமல் இந்த பூவை வந்து கீழே உள்ள வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு சாவி கீழே உள்ள வச்சு பூவை போட்டுட்டு சாவியை எடுத்துட்டு கபோர்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கணும். இல்லைன்னு வைங்களேன், சாவி விழுந்துச்சுன்னா சத்தம் கேட்கும். அப்புறம் நைனா வந்து என்னடா சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்து காதை திருவி ஒரே அடி தான் நம்மளுக்கு. அப்பாடா பூ விழுந்துருச்சு. அந்த பூ வந்து நைஸாக எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இது என்ன ப்ளூ கலரு, ஓகே, இந்த லாக்கர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஐயோ சாவி கீழே விழுந்துச்சு. எடுத்து 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 போடுறா 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 கபோர்டுக்குள்ள விட்டா. அப்பா ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கேமரா எனக்கு தாங்க தெரியும் பக்கு 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 பக்குங்குது. ஒவ்வொரு நிமிஷமும் சவுண்டு கேட்டு வந்துடுவான் நான் கிறுக்கு போய அப்படிங்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. கிராணி விளையாடும் போது கூட எனக்கு இந்த மாதிரி இருந்துடலாம். இந்த கேம் விளையாடும் போது தான்டா எனக்கு இவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குது. கருமம் பிபி பேஷண்ட் ஆகிட்டோன்னு சொல்லும் போல் இருக்குடா. அதனால தான் இந்த கருமத்தை முதல் வழியாக முடிக்கணும்னு வந்திருக்கேன். இந்த லேடர் எண்டிங் முடிச்சுட்டு இதுக்கு லைக்கு போச்சுன்னா வேணால் டோர் எஸ்கேப் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கேமை அதோட விட்டுற வேண்டியதான். நம்ம வந்து அடுத்து ஜிடிஏ பக்கம் போயிடுவோம். என்னுடைய அடுத்த லொக்கேஷன் ஜிடிஏடா. ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்டோர் ரூமுக்கு தான் நம்ம அந்த கீ எடுத்தோம். நைனாவோட இதுலேருந்து ஓப்பன் மட்டும் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து பல்பு வேணும். பல்பு போட்டால் தான் வந்து லைட் ஓப்பன் ஆகும். லைட் ஆன் ஆகும். அந்த பல்ப் எதுக்கு, அந்த அந்த ரூம் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இங்கே தான் இருக்குது பல்பு. ஸோ அந்த பல்ப் எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் போயிடு. ஓகே, நைனா வந்து ஃபோன் வந்து பெட்ரூமில் இருக்குது. ஸோ அதை வந்து அதில் மெசேஜ் வந்திருக்கோம், பார்க்கறதுக்காக போயிருக்கேன். நம்ம வந்து நைனா ரூமில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே. ஒன்றுமே இல்லை என்னடா இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைடா. இந்த கபோர்டெல்லாம் கொளுத்துங்கடா கருமத்தை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம போய் அமைதியாக நல்ல பிள்ளையாக உட்காந்துக்குவோம். நான் இந்த கேப்பை வந்து கம்ப்யூட்டர் இருக்குன்னு நான் வந்து சொல்லிடுறேன். இந்த கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த கம்ப்யூட்டரில் வந்து அப்பா இதுக்கு போயிட்டு ஒரு ஃபேக் மெசேஜை தட்டி விட்டோம்னா ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டோம்னா யாரா அது நம்மளுக்கு ஹாய் அனுப்புதுன்னு சொல்லி அந்த ரூமுக்கு போவாங்க. நம்ம வந்து இந்த ரூமில் கதை என்னென்னு பார்ப்போம். இதுக்கு தான் வந்து கம்ப்யூட்ரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அது எதுக்கும் இல்லை. ஓகே, போயிட்டான்னு நினைக்கிறேன். லைட்டை போடு. என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. எனக்கு நோட்டிஃபிகேஷன் உன்னை கொண்டுருவான்டா. மரியாதை போயிடு. எரிச்சலை கிளப்பிட்டு ஆஃப் பண்ணுறான். உட்காந்துக்குவோம் கம்முன்னு போய். ஓகே, டேடி ரூமில் ஒன்றுமே இல்லை. அடுத்து கிச்சனில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போமா. என்னடா அநியாயத்துக்கு லேக் ஆகுது. கிறிஸ்மஸ் ட்ரீயா? ஓகே, மம்மின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றப்போம். செடியில் கிறிஸ்மஸ் மரம் ஒன்று வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து தண்ணி ஊற்ற போவாங்க. ஒரு 15 நிமிஷம் நம்ம கிச்சனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சிம்னி ஆஃப் பண்ணிடுவோம். சிம்னி தானே, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதுவும் அவங்க கையால். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதுக்கு பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணி விட்டோம்னா புகை வரும். சமைச்சிட்டு இருப்பாங்க, புகை வரும். புகை வந்து வீடு ஃபுல்லாக சூழ்ந்துடும். அப்போ வந்து அதை ஆன் பண்ணி விட்டோம்னா என்ன இது ஒரே புகையாக இருக்குது, இது வேலை செய்யலன்னு நினச்சி கிச்சன் சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சாக்கில் நம்ம வந்து வெளியில் போயிட்டு நாய்க்கட்டையெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து நாய்க்கு ஷோர் இருக்கும். நாய்க்கு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த நாய் ஷோர் எடுத்து நாய்க்கு போட்டோம்னா நாய்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சா தான் வந்து நம்ம பல்பு எடுக்க முடியும். பல்ப் எடுத்தால் தான் வந்து ஸ்டோர் ரூமில் போயிட்டு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்க முடியும். பொருளெல்லாம் எடுத்து ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்க போனோம். இதுதான் கான்செப்ட். கருமம், என்னடா கேம் இது. ஓகே, நாய்க்கு சோறு இதில் இருக்கும் ஃப்ரிட்ஜில். அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க நாய் சோறு எடுத்து மைக்ரோ ஓவனில் வச்சோம்னா அது வந்து சூடாகிருக்கும்.
நம்ம வந்து அதை எடுத்து பாத்ரூம் வருதா, ஓடி போய் ஒளிஞ்சுக்கடா. ஐயோ, இவ்வளோ நான் சும்மா தான்டா இருந்தேன், போவாண்டி தானே. ஏன்டா எனக்குன்னு எல்லாம் வரீங்க, டென்ஷன் ஏற்படுத்தாதீங்கடா. நானும் ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கேன்டா, ஏன்டா வந்து தொந்தரவு பண்ணுறீங்க பழுவாய் பேரலா. ஆஹா ஒவ்வொன்று சவுண்டு கொடுக்குறான். ஸோ அவன் பாத்ரூம் விட்டு வெளில வர வரைக்கும் நம்மளால் போக முடியாதே. போய் தோடா சீக்கிரம், ஏன்டா உச்சிட வாங்குற. ஐயோ இந்த டைமில் வந்து எதனால் இவ்வளோ நாள் வீடியோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் வேலைகள்லாம் இருந்துச்சு, அதனால் வந்து வீடியோ வந்திருக்காது. ஸோ இனிமேல் கரெக்டாக உங்களுக்கு வீடியோ வந்துடும், ஏன்னா பர்சனல் வேலைலாம் முடிஞ்சு. ஸோ வீடியோ போட்டேன்னா ஓகே. அவன் வந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போயிட்டான். போயிட்டு கிறுக்கு போய் உட்காந்து டிவி பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான், கமன் 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 அப்படின்னு. பார்த்தீங்களா, டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து வெளியில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தானா. ஸோ இதுதான் வந்து ஏணி. ஸோ இது வழியாக தான் நம்ம மேலே ஏறி போய் எஸ்கேப் பண்ண போகிறோம். இதுதான் வந்து எண்டிங் பிளேஸு பார்த்துக்குங்க. இதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது. அதுக்கு தேவையான முதல் பொருள் சுத்தியல் கிடச்சிருச்சு, மற்ற பொருளாக வேணும். ஓகே, இந்த ட்ரம்முக்குள்ளே வந்து ஒரு பொருள் இருக்குங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா. இந்த ட்ரம்முக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும், அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கம் ஒரு பைப் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு தண்ணி பிடிக்கணும். அது வந்து அப்புறம் பண்ணி காமிக்கிறேன். முன்னே நம்ம கார் கீன்னு ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ வேலை வந்துருச்சு. மெயினாவோட கார் பக்கம் வந்து ஒரு இந்த டிக்கி ஓப்பன் பண்ணி பிளாங்க்கு பார்த்துட்டா. ஓகே ஓடிடலாம், சவுண்டு கேட்டு வருவான். பிளாங்க்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாங்க்கு. ஸோ அதை வந்து ஏணியில் வச்சிடலாம். போகலாமா வேண்டாமா, சரி போயிடுவோம், எதுக்கு வம்பு. போயிட்டு நம்ம ரூமில் உட்காந்துட்டு பிளானை பண்ணுவோம். ஓப்பன் கரோ, க்ளோஸ் கரோ, உட்காந்தாச்சி. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்களா. ஆஹா எனக்குன்னே வாய்ப்பு அமையுதுடா, எப்படிடா. இப்போ அவங்க வெளியில் போகிறாங்க, நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, டொக்கு சவுண்டு கேட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குது. மெயினாக கிச்சனுக்குள்ளே தாங்க ஆணி இருக்கும், ஆணி மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும். ஆணி பக் ஸ்ப்ரே இது மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும். அப்புறம் 3 கட்டை ஒன்று எடுக்கணும். கட்டை வந்து ஒரு கட்டை வந்து நாய் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக நாய் கிட்ட தான் இருக்கும், அதுக்கு தான் வந்து அந்த ஃபுட்டு. உள்ள உட்காந்துக்குவோம். ஜஸ்ட் மிஸ், கரெக்ட் டைமிங்கு. யாபா நைஸாக உட்காந்துக்கிறேன். என்னடா புக்கு இது, ரஷ்யன் மொழியில் போட்டிருக்குடா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா எனக்கு. சரி ஓகே. டொக்குன்னு சவுண்டு கேட்குதுங்க, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, சவுண்டு கம்மி பண்ணி வச்சுருக்கேன், அதிகமாக உங்களுக்கு கேட்காது. ஓகே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம். ஓகே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. போகலாமா வேண்டாமா டவுட்டாக இருக்கே. நைனாவுக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவோம், நம்ம தான் வரமாட்டான். பாத்ரூம் அதுன்னு கீழே வந்துட்டாங்கன்னா டென்ஷன் ஆகிடும் அப்புறம் நான். அப்பா இறங்கடா சாமி. ஓகே நாய்ட்டு என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பைப் எடுத்துகிட்டு வரணுங்க. அங்கே குடுன்னு போய் பைப் எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரம்மை நிரப்பி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். டக்குன்னு பண்ணிடலாம். போடுறா, பைப் எடுத்துருக்கு சீக்கிரம். அப்பாடா, இப்போ மட்டும் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்துடக்கூடாது. கடவுளே, கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வராமல் பார்த்துக்குங்க. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம மாட்டினோம். உள்ளேயும் ஓட முடியாது, வெளியவும் ஓட முடியாது. பிக் பாஸ் மாதிரி ஒளியவும் முடியாது, பதுங்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஐ வாட்சிங் யூ அந்த மாதிரி. ஓகே இப்போ வந்து பொருள் எடுத்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பக் ஸ்ப்ரே இருந்திருக்கு உள்ள, பொருள் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து ஆணி.
ஆணி கிடச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளாங்க்கு, அந்த 2 பிளாங்க்கையும் வந்து எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த எண்டிங்கை வந்து சூப்பராக முடிச்சிடலாம். ஸோ 2 பிளாங்க்குங்கிற பார்த்தீங்களா, அந்த 2 பிளாங்க்கில் ஒரு பிளாங்க் எங்கே இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து ஒரு மாப் இருக்கும், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டப்பு பக்கத்தில் ஒரு மாப் இருக்கும். ஸோ அந்த மாப்புக்கு வந்து நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து அந்த பாத்ரூமில் இருக்கிற பல்பையும் எடுத்து ஸ்டோர் ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்படியே வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மாப்பில் இருக்கிற அந்த கட்டையும் எடுத்துடலாம். அவ்வளோதான். எடுத்துட்டோம்னா நம்ம வந்து கிளம்பிடலாம். அந்த ஒன்று மட்டும் இல்லை, இன்னொன்று தேவை. இப்போ வந்து ஆணி மெயினாக கிச்சனில் தாங்க இருக்கும். கிச்சனில் இருக்கும், இல்லைன்னா ஸ்டோர் ரூமில் இருக்கும். அந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நெய்னா ரூமில் ஒன்றுமே இல்லை, பாத்ரூமில் ஃபுல்லாக தேடியாச்சு. இப்போது நாய் பக்கம், ஸ்டோர் ரூம் பக்கம், பாத்ரூம் பக்கம், அவ்வளோ. பாத்ரூமில் இருக்கிற இந்த பல்பு அவ்வளோதான். ஓகே, இந்த ஓசை வந்து இங்கே வச்சுட்டு திரும்ப ஓடிடுவோம். சீக்கிரம் ஓடுறா. வா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கவனிச்சிங்களா, நான் ஒரு தடவை கூட மாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. என்ன இருக்குது? செகண்டு கட்டை சூப்பரு, கிடச்சிருச்சு. இன்னொரு கட்டையும் ஆணி மட்டும் தேவை. ஒரு கட்டை, ஒரு ஆணி, ஒரு குச்சி, ஒரு குல்பி மாதிரி ஒரு கட்டை, ஒரு ஆணி கிடச்சிருச்சுன்னா போதும், கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டையெல்லாம் வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே, மேலே வந்து அந்த கட்டையை இன்னொரு கட்டை வைக்கணும். ஐயோ, நான் சொல்லிக்கிட்டுடா எனக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே அந்த பொம்பளை என்ன பண்ணுது? அப்பா, போயிடுச்சு. எப்பா, லக்கு. இந்த மாதிரி லக்கு யாருக்கு அமைஞ்சிருக்காதுடா சாமி. ஸ்க்ரூ ட்ரைவரு, அவ்வளோதான். ஆணி மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும், கிளம்புடா. ஆணி மட்டும் கிடைக்கணும். இப்போ வந்து அந்த பல்ப் எடுத்து ஸ்டோர் ரூமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க. வந்துருச்சா? வந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஓடிடலாம். இப்போ வந்து பாத்ரூமில் இருக்கிற பல்ப் தேவை. பாத்ரூமில் இருக்கிற பல்ப் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி ஓகே, பாத்ரூமில் இருக்கிற பல்பே எடுத்துடலாம். ஐயோ, கன்ஃபியூஸ் ஆகுதுடா எனக்கு எதை எடுக்கிறதுன்னு. ஓகே, எடுத்துட்றேன், மூடிடுறேன். ஓகே, இப்போ வந்து மாப்பு. ஓகே, சூப்பரு. இப்போ வந்து ஆணி மேபி ஸ்டோர் ரூமில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா கிச்சனில் தான் ஃபுல்லாக தேடி ஆகணும். பல்பை மாட்டி சுவிட்சை போடு, உள்ள போய் கதவை சாத்து. எஸ், அவ்வளோதான். சோழி முடிஞ்சு. யாருக்கிட்ட டாட்டா, போயிட்டு வரேன். அவ்வளோதான் கைஸ், இந்த எண்டிங் முடிஞ்சு. ஃபுல் பொருளும் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ போயிட்டு நான் ஏன் அந்த பக்கம் வரேன், அந்த பக்கம் போகணும். பதட்டத்தில் எங்கே போகிறதுன்னு தெரில. அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாக கொஞ்சம் இருக்குது. டக்குன்னு இப்போ வந்து சாகாமல் போய் இதெல்லாம் பண்ணி விட்டுணும். இப்போ வந்து ஆணியை வச்சிடலாமா? ஆணியை வச்சாச்சு. இப்போ வந்து சுத்தியலை எடுத்து டக்கு. இப்போ மேலே ஏறி கட்டையை வச்சாச்சு, ஆணியை வச்சாச்சு. ஓப்பன் பண்ணுறா. அப்பா, ஏறுடா. உட்காந்து தோடா. வரலப்படா, வந்துட போகிறாங்க. போய் தோடா. அப்பாடா, வந்துட்டேன். இங்கே ஒரு க்ரௌபார் இருக்குமே, அதுக்கு முன்னாடி பக் ஸ்ப்ரே. இங்கே ஒரு க்ரௌபார் இருக்குமே, எடுத்துக்கிறேன். பக் ஸ்ப்ரே அடிச்சுட்டு க்ரௌபார் எடுறா. அப்பாடா. ஓகே, இப்போ வந்து கதவை திறந்துட்டு போயிடலாம். ஓகே கைஸ், இந்த என்னமோ சொன்னாங்க. பின்னாடி தோத்துறாங்க. ஓடுறா. அப்பாடா ஓடிட்டேன். யாருக்கிட்ட சிறுத்தை சில்வண்டி சிக்காதிரியாய் என்னது? சரி, இப்போ நீ போய் விளையாடு, ஆனால் மறுபடியும் நீ வீட்டுக்கு தான் வரணும். அப்போ நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறேன். அதுவும் கேட்டுதான். இப்போ நம்ம ஓடிட்டோம். வீட்டுக்கு வந்தால் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் தெரில.
உன்னை காப்பாற்றணும்னு பையன் கதறினா காப்பாற்றிட்டோம். நீ சோத்துக்கு இங்கே தானே வந்தாகணும், என்ன வேணா போகலாம் என்னமோ ஒன்று. இனி அவன் கதை, நீயாச்சும் நான் உங்கள் அம்மாவாச்சு பார்த்துக்கடா, நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த எண்டிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நல்லாவே ரீச் ஆகி லைக்கெல்லாம் நல்லா வந்துச்சுன்னா இதோடைய செகண்ட் பார்ட் வேணால் நம்ம போடலாம், தேர்ட் பார்ட் வேணால் போடலாம். டோர் எஸ்கேப் போடலாம், இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக ஜிடிஏ போயிடலாங்க. எதுக்கு இந்த ஸ்கூல் பாய் ரன்னவேலேருந்து இது பண்ணிட்டு ஸ்டோரி கேம்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம ஷெட்யூலில், ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது பால் மெர்லின் கேமிங். டாட்டா, சி யூ, பை பாய். இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் இருக்கும் அதை அமுத்திட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணாதது எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வெட்டியாக தான் இருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன். ஓகே, ஸோ அடுத்த பாட்டு வந்து கரெக்டாக ஜிடிஏ இல்லைன்னா அது ஒரு தேர்ட் பார்ட் வரும், அவ்வளோதான். அதிகமாக ஜிடிஏ வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஜிடிஏ வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ண போனோம். அப்புறம் அடுத்தடுத்து ஜிடிஏ போனோம், கேம்ஸ் போனோம். ஓகே, டாடா, சி யூ, பை பாய்.